கஷ்டமா அஞ்சு பிள்ளையாரு உனக்கு சிலுவா கஷ்டமானது. நம்ம வெயிலுக்கு முன்னே வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஒரு கட்டு எடுத்துன்னு போயாச்சு, இன்னும் ஒரு கட்டு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் காலங்காத்தால வந்து கிளம்பியிருக்கோம். வீட்டில் வந்து துணிலாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் துவைச்சி போட்டுட்டு அப்புறம் நாங்கள் காலைல டீக்கு பதிலாக கூழ் வச்சு குடிச்சிட்டு காலையில் வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோன்னா அத்தை வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஏன்னா அத்தை வந்து வெளியில் போயிருக்காங்க ஒரு வேறு விஷயமா. அதனால் இன்றைக்கி வீட்டில் மாட்டை பார்த்து யாரும் இல்லை, பிள்ளை போட யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காலேருந்து 2 முன்னாடி ஃபோன் வச்சுட்டாங்க, கிளம்பி வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா மாடு வேறு புதுசாக கன்று போட்டுருக்குது, அது வந்து ஓட்டிகிட்டு போக முடியாது. நாங்கள் போய்ட்டு அன்றைக்கி அடுத்த மாதிரி மஞ்சள் மில்லாம் எடுத்துக்கிட்டு தேங்காய் இதுக்கு வந்து மரம் ஏற தெரியாதான் ஃப்ரெண்ட்ஸ். மாமா வந்து திட்டிகிட்டு இருந்தார், ஏதாவது மரங்களே யார் தெரிஞ்சா கூட தேங்காய் எங்கே அடுத்து குடிச்சிட்டு வரலாம், அவனை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாம், நிறைய அங்கே அந்த மஞ்சள் மில் இருக்கிற நிறைய தென்னை மரம்லாம் இருந்துச்சுல, பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம், மஞ்சள் மில் எடுத்து மாட்டுக்கு போட்டுட்டு. அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் கேள்விலாம் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க இது கமெண்ட்டில் நேற்று போட்ட வீடியோவுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மஞ்சள் மில்லில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கையில் நாங்கள் நேராக வீட்டுக்கு போய் தான் வரலான்னு பார்த்தோம். ஆனால் போகும்போது வழியில் அத்தை வந்துட்டாங்க. ஸோ அவங்க வச்சு இந்த அருவாரை எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. இங்கே அருவா வச்சுக்கிற இடத்தையும் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் போய் எடுத்துன்னு இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு. சரி காட்டு அடிக்குது வெயில், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்றைக்கி வந்து நேரில் வந்து எனக்கு எதுவும் அவ்வளோவா தெரியல. ஈவினிங் டைமில் வந்தோம், இப்போ காலையிலே வெயில் சுருன்னு அடிக்குது, கண்ணு வந்து தனியாக வருது. அம்மா வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாடு மட்டும் ஓட்டிட்டு வராங்க. ஒரு மாடு கண்ணு போட்டிருக்கு, வீட்டிலே இருக்குது. இன்னொரு மாடு மட்டும் ஓட்டிட்டு வராங்க. அவங்க எங்கிட்டு போகலையா, இன்னும் யாரும் ஃபோன் பண்ணலையா? ஃபோன் பண்ணால் கிளம்பிடுவாங்க. வெளியில் எதுவும் விசேஷத்துக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் அந்த தோப்பு நம்ம பார்த்தாலே வாமாய் தோப்பு, அது வந்து உங்களுக்கு தான் எத்தனை ஏக்கர் சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து மொத்தம் 10 ஏக்கர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாமாய் தோப்பு. அது உள்ள வந்து கொய்யா தோப்புலாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அந்த தோப்பு வந்து எங்களுது கிடையாது. ஆமாம், எங்களுது கிடையாது. அதோட மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் நாங்கள். ஆமாம், மெயின்டெனன்ஸ் தான். அதை பார்த்துக்கிட்டு பாமாயில் வெட்ட வருவாங்க, வெட்டி அவங்க கூட இருந்துட்டு ஆள் இட்டுன்னு வந்து பாமாயில் வெட்டுறது, மற்றபடி எல்லா வேலையும் மெயின்டெனன்ஸ் மட்டும். தண்ணி பாசுறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கழனிக்காரங்க முக்கால்வாசி கேட் சாவி எல்லாமே இவங்க கிட்ட தான் கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு சாவிலாம் எங்கள்கிட்ட தான் இருக்கும், மோட்டர் சாவி எல்லாமே. மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்கள் தான். அவங்கள விட எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் தெரியும். எந்தெந்த மற்ற எந்தெந்த டேஸ்ட்டான கொய்யா கலருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ அதனால் எல்லா மெயின்டெனன்ஸுமே இவங்க தான் பார்த்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் மட்டும் ஒரு எத்தனை ஏக்கர் பயிர் வைக்கிறீங்க? அது அந்த இதுக்கு பக்கத்தில் 1 ஏக்கர் பயிர் வைக்கிறதுனால அது அப்படியே இவங்க அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி 10 ஏக்கர் இவ்வளோ பெரிய இது இருக்குன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து எங்களோட நிலம் கிடையாது. ஆமாம், சொந்த நிலம்னு பார்த்தோன்னா 1 ஏக்கர் இருக்கும். 1 ஏக்கர் தான் சொந்த நிலம். அது இல்லாமல் இந்த தோப்பு பார்த்துக்கிறதுக்காக அவங்க அது 1 ஏக்கர் பயிர் வைக்கிறோம். 2 ஏக்கர். அப்புறம் அந்த போக்கியத்துக்குலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 ஏக்கர் போக்கியம் போட்டு காசு இவ்வளோ கொடுத்துட்டு இத்தனை வருஷத்துக்குன்னு கொடுத்துட்டு பயிர் வச்சுட்டு அது ஒரு 2 ஏக்கர். அவ்வளோதான். சொந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் தான். இது வந்து அந்த தோப்போட நிலம் தான். இதில் பயிர் வைக்கலையா? இதில் வந்து நீட்டும் தென்னை மரம் தான் ஃபுல்லாக. அதனால இதில் சும்மா கரம்பாக கடந்தது. அதனால் நாங்கள் ஓட்டி மஞ்சள் மில்லு போட்டு சரி மாட்டுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு மஞ்சள் மில்லு போட்டுக்கணும். அது வந்து அந்த இது வரைக்கும் அது மோட்டர் கொட்டாது, சுற்றி வாழை மரம் இருக்கும். அதில் காய்கிற வாழத்து கொலை எல்லாமே நாங்கள் தான் வெட்டின்னு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்கும்போது என்னடா இது இப்படி நம்ம அந்த வீடியோலாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கே ஞாபகம் இல்லை, சரி நம்மளுத்துன்னு நினைப்பாங்களோன்னு நான் யோசிக்கவே இல்லை. கொஸ்டின் வரும்போது தான் யோசிக்கிறேனே, சரி அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சரி சொல்லலாம், ஏன்னா இங்கே தானே வந்திருக்கோம், இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லிட்டோம். மனோக்கு இத்தனை ஏக்கர் நேரம் இருக்கா? இவ்வளோ ஏக்கர்லாம் இல்லை, சொந்தமானு பார்த்தோன்னா 1 ஏக்கர் தான். 1 ஏக்கர் சொந்தமாக. அதை விட்டால் இந்த 1 ஏக்கர் பயிர் வைக்கிறோம், அங்கே 2 ஏக்கர், மொத்தம் 4 ஏக்கர் பயிர் வைக்கிறோம். அதில் சொந்தம்னு பார்த்தா 1 ஏக்கர். இந்த பாமாயில் தோப்பு மெயின்டெனன்ஸ் மட்டும், அவ்வளோதான். அப்புறம் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காரு? நான் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணனுக்கு 1 வயசு குழந்தை இருக்கு. அதான் அன்றைக்கி சொன்ன வீடியோவில் குழந்தை இட்டுன்னு வந்திருக்கோம் வீட்டுக்குன்ட்டு. அந்த குழந்தை அப்புறம் இவரு 2வது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, பையனும் கிடையாது. சரி வாங்க, சரி வாங்க, அவங்க வந்துட்டாங்க, கையில் லைன் தராங்க. சரி வாங்க, வேலை கொஞ்சமாக இருக்கலாம் வாங்க. என்ன சார், நான் எப்படி இருக்கு அறுக்கிறதுலாம்? ஈஸியாக இருக்குதா? பார்த்தா அப்படி தெரியலையே. அவங்களுக்குன்னா எப்பயும் போல இருக்கிறாங்க. எவ்வளோ வேறு ஊற்றுது.
ஏமே கஷ்டமா அஞ்சு மில்லியாரு உனக்கு சிலுவா கஷ்டமானது. நம்ம வெயிலுக்கு முன்னே வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கோம். வெயில் ஏறித்து வேர்வை வேர்வை கொட்டுது. வெயில் காலையிலே வர சொன்னது வரீங்களே. நீங்கள் வரீங்கன்ட்டு பார்த்து தான் நானும் ஏப்பா இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஒரு கட்டு எடுத்துன்னு போயாச்சு, இன்னும் ஒரு கட்டு தான். ஒரு கட்டாக இருக்கணும். பில்லி போடும் இதெல்லாம் எடுத்து வச்சு கட்டு. எப்படி தானே நான் இது இருக்குது ஒரு கட்டாக வந்தால் 12 வை. சரி யாருங்க சீக்கிரம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து நானும் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ இப்போ மணி 5:30 ஆகுது. காலேஜுக்கு முடிச்சுட்டு 4 மணிக்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த டே வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. காலையில் கொல்லியில் வேலை கரெக்டாக ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா நான் வந்து காலேஜ் கிளம்பி போகிறது கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இவருக்கு ஆஃபீஸ் லீவு. திரும்ப ரிட்டர்ன் நாங்கள் கிளம்பிட்டோம். திரும்ப அங்கே வீட்டுக்கு தான் போகிறோம். வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போ பொதுவாகவே கொஞ்ச நாளாகவே தினமும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் இருந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருந்தோம், சீக்கிரமாக இருந்தோன்னா போயிடுவோம் கிளம்பி. கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா சரி போய் கொஞ்ச நேரம் கூட வாரத்துக்கு 2-3 நாள் கண்டிப்பாக போயிடுவோம். இங்கே போயிட்டு அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் இருந்துதான் சரித்திரமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் தான் இருப்போமே. இந்த மற்றபடி டைம் இருந்துச்சுன்னா நேரம் இருந்துச்சுன்னா நாங்கள் கிளம்பி அம்மா வீட்டுக்கு இல்லை அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீ பில்லு எடுத்ததெல்லாம் எப்படி இருந்தது உனக்கு? இல்லை இது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பில்லு இல்லை, அது வந்து மஞ்சள் பில்லு இல்லையா, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்குது. பில்லுலாம் இருக்க மாதிரி தான் வெயிலுன்றதுனால டயர்ட் ஆயிடுச்சு. அம்மாக்கே உடம்பு முடியல. வெயிலுன்றதுனால இந்த வெயிலில் பில்லுலாம் இருக்கிற மாதிரி தான் நான் வரப்பிலே படுத்து இருந்திருப்பேன். என்னால் முடியல. சத்தியமாக என்னால் ஒன்றுமே முடியல ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு வளன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்த அம்மா வந்து அதுக்காகவே நேக்காக வச்சுருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டாங்க. எந்த வேலையும் செய்யாமல். ஏன்னா வீட்டு வேலை செய்வேன். இந்த கழனி வேலை எனக்கு சுத்தமாக ஆகாது. வெயிலும் வந்து ஆகாது. நான் அதனாலே வந்து அம்மா என்னை பில்லருக்கு கூட விட மாட்டாங்க. ஆட்டுக்கெல்லாம் பில்லர் விட மாட்டாங்க. எப்போயா போனால் அம்மா இருப்பாங்க, நான் வேடிக்கை பார்ப்பேன். இல்லை அம்மா இருப்பாங்க, நான் தூக்கிட்டு வந்து வைப்பேன். மற்றபடி அம்மா கூட தான் நான் பில்லை எடுத்ததே கிடையாது. ஆனால் இப்போ நான் அறுக்கும் போதே எனக்கு அந்த கஷ்டமாக. இதுக்கப்புறம் கற்றுக்கணும் பில்லை இருக்கிறது. இது அடுத்த வாரம் வந்து நாற்று நடுறது. கண்டிப்பாக உன்னை இட்டுன்னு போயிடுவேன். நான்லாம் காலேஜ் போயிடுவேன். கண்டிப்பாக இட்டுன்னு போயிடுவேன். பாரு நானே காலேஜ் போயிடுவேன். போய் தான் அவனுக்கு என்னைக்கு நடவுன்னு தெரியல, டேட்டு தெரியல. இப்போ தான் வேற விட்டுருக்காங்க. 15 நாள் 18 நாள் கழிச்சு நடவு வைப்பாங்க. மிஷின் நடவு தான், ஒரு வேலையும் இல்லை. அந்த கிரேடு மட்டும் எடுத்துகிட்டு போய் லைன் வரக்குள்ள லைனாக அடுக்கி வச்சிடணும். மிஷின் நடவு எடுத்து நடுவாங்க. சரி நான் நடவு நடுறேன், நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும்ல. அந்த கதையை தேவை. அந்த சாப்டர் அதோட நிறுத்தி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பல்லுவலி வந்ததுக்கப்புறம் நம்ம வாய்ப்புண்ணு வந்து ஆரம்பிச்சிருச்சு. பேசும்போதே உங்களுக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப ஒரு வாரமாக வந்து இதை வாய்ப்புண்ணுன்னா நீ சீக்கிரமாக வந்து ஆறிடும். ஆனால் இது வந்து உதட்டுலேயும் உருவாட்டமாக வந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்லலாம் வலியால கஷ்டப்பட்டு ஒரு நேரத்துல வலி எடுத்துச்சுப்பா. இந்த நைட்ல வலி எடுத்துக்கின்னு நான் செவுத்து பிடிச்சி நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. ஆயில் மட்டும் வாங்கிட்டு வந்து தடவிட்டோம். ஆயில் தடவிட்டேன். நானும் என்னெல்லாம் வச்சு பார்த்துட்டேன். கீரையும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் ஏன் தெரியல வாய்ப்புன்னு வந்துப்பா. கொஞ்ச நாளாக ஸ்டாப் ஆகி நிறுத்தி வச்சுருந்தாங்க அவங்களோட டியூட்டியை. திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க வாய்ப்புன்னு. ஆனால் இந்த வாய்ப்புன்னு வந்தாலுமே சரி, நான் பேசுறது மட்டும் என்னால் குறைக்கவே முடியல. வாய் வலிச்சாலும் பேச வேண்டியதை பேசி முடிச்சுட்டு தான் அப்போடா அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூடுறேன். ஸோ இது வந்து இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஒன்று முடிஞ்சா ஒன்று ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.